யாராவது உள்ள அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. மோகன் தயவு செஞ்சு என் கையை விடு மோகன். ஐயோ ராதா, இவன் கதை முடிஞ்சது. என் கையை விடு மோகன். ஹே ராதா நிறுத்து. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடுங்க. பொம்பளைங்களோட மானத்தை விளையாட்டா நினைக்கிறவனெல்லாம் இப்படிதான் பண்ணணும். ராதா இந்த ஆளு என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை தப்பான பார்வையில பார்த்தானோ இல்ல பயன்படுத்தினானோ தெரியல. இவனை நான் விட மாட்டேன் ராதா. இவனுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. ராதா சாரிமா, ஆனா என்னால நீங்க ராதா மேல கை ஓங்கறத பார்த்துட்டு இருக்க முடியாது. என் கையை விடு மோகன். என் கையை நீ முதல்ல விடு மோகன். இந்த பொண்ணு என் அண்ணன் அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம அவ ரொம்ப கேவலமான ஒரு பழிய பெண்கள் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கிற இவர் மேல போடுறா. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா. இவளை என்னால நிச்சயமா சும்மா விட முடியாது. இவளை இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப கேவலமான தரங்கட்ட பொண்ணு. இவ ஒரு நடத்த கட்டவ. இவன் நடத்த கட்டவதான், சந்தேகமே கிடையாது. அண்ணன் ராதா போய் சொல்றவளா இருக்கலாம். ராதா நம்பிக்கை துரோகியா இருக்கலாம். ராதா சதி செய்யறவளா இருக்கலாம். ஆனா ராதா நடத்த கெட்டவ இல்ல. மோகன், ஐயோ மோகன், மோகன், மோகன் நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க?
எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ராதா மேல இப்படி கீழ்த்தரமான பழிய போடுவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட ராதாவை நீ தப்பா பார்த்தல. என்னோட ராதாவை தொட முயற்சி பண்ணல, உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். மோகன் வேண்டாம் வேண்டாம். இந்த கையால தானே தொட்ட, இந்த கையால தானே என் ராதாவை தொட்ட. இந்த கையையே உடைச்சிடுறேன். ஆ? அண்ணா, ஐயோ மோகன். என்னப்பா பண்ற நீ? அவ செத்து தொலைஞ்சிட போறா, விட அவன. மோகன் மோகன் வேண்டாம் மோகன். மோகன் சொன்னா கேளு. தயவு செஞ்சு அண்ணனை விட்டுடு. அவர் வயசுல பெரியவர் மோகன். வெறும் வயசுல மட்டும்தான் என்னை விட பெரியவன். வேற எதுலையுமே கிடையாதுமா. இந்த ஆளிய ராதாவோட மானத்து மேல கைய வைக்க முயற்சி பண்ணா. இவனை இந்த இடத்துல கொன்னுடுறேன். மோகன் ப்ளீஸ், சித்தப்பாவை எதுவும் பண்ணாத, விட்டுரு. அட விடு மோகன். அவனை விட்டுரு மோகன், செத்து தொலைஞ்சிட போறான். மோகன், நீ இப்ப மாமாவை விட்டாகணும். இது குஷி மேல சத்தியம். பூபதி அண்ணன், அண்ணன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேனா? எந்திரிங்கண்ணா, வாங்க வீட்டுக்கு போலாம். மோகன், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ? நான் ஒன்னதான் மோகன் கேக்குறேன், எதுக்காக நீ இப்படி பண்ண? சின்ன வயசுல நீ இந்த மாமாவோட மடியில உட்காந்து விளையாடிதான் வளர்ந்தங்கிறத நீ மறந்துட்டியா? இவர் மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருந்த? உன் வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாவே நீ இவரை நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட மாமாவையே நீ அவமானப்படுத்திட்டியே. ஏன் இப்படி நடந்துக்கிட்ட மோகன்? நான் அவர் மேல கையை மட்டும் தான் வச்சங்கிறதுக்காக அவர் சந்தோஷப்பட சொல்லுங்க. மோகன், பொம்பளை மேல கைய வைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை பார்த்த இடத்துல கொன்னுடுவேன். மோகன். ஆமாமா, அந்த ஆளுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஆளு உயிரை பெற்றிருப்பான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்ட. ஆனா ஒரு பொம்பளையோட சத்தியம் தான் இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன நினைச்சாலும் அருவருப்பா இருக்குமா?
ஏன்னா இத்தனை வருஷமா நான் இந்த ஆளை எடுத்துக்காட்ட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்துக்காட்டுன்னா இந்த ஆளை மனுஷன் சொல்றதுக்கே இவனுக்கு தகுதி இல்லை. இத பார்ப்பா மோகன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த ராதா பொய் சொல்றா. நான் பெண்களை தெய்வமா மதிக்கிறவன்பா. பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவன். அப்படியே வாயை முடிக்கலன்னா குஷி மேல சத்தியமா சொல்றோம், வாயை உடைச்சிருவேன். பெண்களுக்கு உண்மையாவே எப்ப விடுதலை கிடைக்கும்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம். இன்னொரு தடவை வாயை திறந்தா அப்புறம் அந்த வேலையை நானே முடிச்சிருவேன். சித்தப்பாவை மட்டும்தான் அடிப்பியா மோகன்? இல்ல ஏன் மேலையும் கை போதும் வைப்பியா? தாமினி. இல்லம்மா, இன்னைக்கு நான் உண்மையை சொல்லியே தேருவேன். இந்த ராதா தனம் தான் போய் சொல்லிட்டு இருக்கா. அது தெரிஞ்சிருந்தும் கூட நீ ராதாவை விட்டுட்டு ஏன் சித்தப்பாவை அடிக்கிறியா மோகன்? என் பொண்ணு தாமினி சொல்றது சரிதானே? இங்க பாரு பூபதி, நீ யாருக்கும் எதுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 2 அடி சூனியக்காரி இருக்கால, அவ சரியான 1ஆம் நம்பர் ஃப்ராடு, சரியான சதிகாரி, நம்பிக்கை துரோகி வேற. இந்த பொண்ணு இன்னும் தனக்குள்ள என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கானே தெரியலையே. என்ன கேட்டா நியாயமா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவுதான் முதல்ல அடிக்கணும். இந்த தடவை அவ ரொம்ப கீழ்த்தரமான நாடகத்தை ஆடி இருக்கா. மோகன் கண்டுக்கலனதும் சித்தப்பா பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டா. நாக்கு அடக்கி பேசுதாமனே. இப்படி பேசுறது குஷியோட அம்மா, அப்புறம் என்னோட மனைவியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ சரியாதான் சொல்ற மோகன். கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா பிள்ளைங்களுக்கு அம்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியறது இல்ல. அம்மா, அதே மாதிரி இன்னைக்கு என் புள்ள மோகனும் அவன் பொண்டாட்டியோட பொய்யான வார்த்தையில மயங்கிட்டான். அம்மா ஒருவேளை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைக்கு துணையா நிக்கிறது, அது பேச்சுல மயங்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப ஆமாமா, நான் ராதாவோட பேச்சுல மயங்கிட்டேன் தான். நான் எப்ப ராதாவோட பேச்சுல மயங்கிறேன்னு தெரியுமா? அப்ப அங்க என் கண்ணை நேரா பார்த்து உண்மையான மனசோட நேரடியா சொன்னா, நான் அவளுக்கு சக்தியா இருக்கணும், அவளோட பலவீனமா இல்லைன்னு. நான் இப்ப அவளுக்கு துணையா நிக்கிறேன், அவளுக்கு எதிரா இல்ல. மோகன் இல்லாம ராதா அறகுறதா இன்னைக்கு நான் செய்ய போற காரியம். இதுல ஒரு வேளை எனக்கு உங்க உதவி தேவைப்பட்டா எனக்கு சக்தியா இருங்க. எப்படியும் எப்பவும் நீங்க எனக்கு சக்தியா தான் இருக்கீங்க. என்னை தடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பார்வையை திருப்பி பாருங்க மோனையா. உங்க சொந்தங்களோட கண்கள்லயே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைச்சிடும். ரொம்ப நல்லா இருக்கிறாதா? உன்னை பாராட்டி ஆகணும். உண்மையிலேயே நீ பெரிய கில்லாடிதான். ஆரம்பத்துல இருந்தே நான் உனக்கு சப்போர்ட்டா தான் நின்ன. நீ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உன்னோட நோக்கம் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கேன்.
ஆனா நான் உன் விஷயத்துல தப்பு கணக்கு போட்டுட்டேங்கிறது இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என் முன்னாடி நின்னு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத என் பையன் மோகன், என்ன முழுசா நம்பின என் மோகன் இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசிட்டு என் முன்னாடி நிக்கிறான். எந்த மாமாவை எடுத்துக்காட்டா நினைச்சானோ, எந்த மாமாவுக்கு இவன் அவ்வளவு மரியாதை கொடுத்தானோ, இன்னைக்கு அந்த மாமாவையே அவ அவமானப்படுத்தியிருக்கான். இதெல்லாம் ஒன்னாலதான் ராதா. நீ சாதிச்சிட்ட. இன்னைக்கு நீ என் குடும்பத்தை சில்லு சில்லா உடைச்சிட்ட. அம்மா, நான் நம்ம வேண்டாம் ராதா. குடும்பத்தை கேட்கவே தயாரா இல்லாதவங்களுக்கு நீ என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் எதுவும் காதுல விழாது. நீ அவங்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் சரி, உன்னோட கண்கள்ல இருக்கிற அந்த உண்மையை அவங்களால பார்க்க முடியாது. சரிம்மா, உங்களுக்கு ராதாவை சுத்தமா பிடிக்காதுல்ல? என்ன இருந்தாலும் அவ உங்க மருமக. ஆனா நீங்க பெத்த பொண்ணு. அவளை உங்களுக்கு பிடிக்கும்ல? நீங்க அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல? அவளோட கண்கள்ல உங்களுக்கு அந்த உண்மை இப்போ வரைக்கும் தெரியலையாமா? அவளோட வலி உங்களுக்கு இன்னும் தெரியலையா? ஏமா? போதும் போதும், இதோட நிறுத்துங்க.